Hello, everybody. Hey all, assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Assalamu alaikum warahmatullahi. Assalamu alaikum. Assalamu alaikum இல்ல. இப்போ நான் என்ன சொன்னேன்? இப்போ நீ assalamu alaikum சொன்ன. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? ஆமா. செக். நான் கரெக்ட்டா தான் சொல்றேன். assalamu alaikum தான் சொன்னேன். நான் கரெக்ட்டா தான் சொன்னேன். ஆமா நீ கரெக்ட்டா சொன்னேன்னு நான் சொன்னேன். வெல்கம் டு Assalamu alaikum இல்ல. அப்படினு யார் சொன்னா? நான் அப்படி இல்லன்னு தான் சொன்னேன். பட் நீ அப்படி சொல்றேன்னு சொன்னனா? இல்ல. Let's get into the game. Okay. Hey all, assalamu alaikum. இன்னைக்கு நாங்க ரொம்ப போர்டா இருக்கனால சரி ஒரு கேம் விளையாடலாம், அது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது நான் ஜெயிக்க போறதை நீங்க பார்க்க போறீங்க அப்படி. You wish. Just wish. சரி சொல்லு. ஓகேவா? ஸோ கேம் என்னன்னு சொல்லலாமா? சொல்லு. என்னன்னா நான் மைண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு எனி திங் மைண்டில் வச்சுருப்பேன். அண்ட் அவங்க ஒரு சுற்றி பார்க்குறப்ப இங்கேருந்து தான் செலக்ட் பண்ணுவேன். நான் இவங்க மைண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம கொஷின் கேட்கணும். கொஷின் கேட்டு அதுக்கான ஆன்சரை வச்சு நம்ம என்னான்னு கெஸ் பண்ணணும். பட் டைரக்ட் ஆன்சரும் அவங்க கொடுக்க முடியாது, டைரக்ட் கொஷினும் நம்மளால் கேட்க முடியாது. ஸோ புரியலன்னா விளையாடும் போது உங்களுக்கு புரியும். லெட்ஸ் கோ. உனக்கு புரியுமா? உனக்கு தெரியுமா கேம்? எனக்கு தெரியும். எனக்கு தெரியலனாலும் ஜெயிச்சிருவேன் நான். பார்ப்போமே, இந்த தடவை பார்க்குறேன். ரெடி, நான் யோசிச்சிட்டேன். யோசிச்சாச்சா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்குறேன். ஓகே கேளு. டோன்ட் மூவ் தி சேர். ஓகே ஓகே கேளு. நீ யோசிச்சிட்டியா ஃபர்ஸ்ட்? ஓகே. நான் கேம் வரதுக்கு முன்னாடி யோசிச்சிட்டியா? அப்போ பெரிய இதாக இருக்கும் இல்லையா? சரி சொல்லு. சரி, லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா? நான் லிவிங் திங். கஷ்டம். நான் லிவிங் திங்னா கஷ்டம். ஏன்னா எவ்வளோ பொருள் என்ன இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த துணி சொல்லலாம், லைட்டு, ஸ்டாண்டு, அது இது எதோ வேணால் சொல்லலாம். லிவிங் திங்னா அனிமல், ஹியூமன்ஸ் இந்த மாதிரி தானே இருக்கும் ரெஸ்ட்ரிக்டடாக அப்படி. ஓகே, ஆஸ்க் யூ क्वेश्चन. லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா? லிவிங் திங். எப்படி மாட்டிருக்காருங்க. லெட்ஸ் see. ஓகே. ஏய் நீ கெஸ் பண்ணவே இல்லையே. லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கான்னு கேட்டல. நான் நான் லிவிங் திங்னு சொன்னேன். ஓ ஆமா. அதுக்கப்புறம் நீ கெஸ் பண்ணணும்ல என்ன ப்ராடக்ட்னு. கேமே மறந்து வச்சு சாரி கைஸ். இது எக்ஸ்பிளைன் வேற பண்ணுது உங்களுக்கு. தெரியுமா கைஸ் கேம் ரூல்ஸ் என்னது? சரி சொல்லு. நான் லிவிங் திங். நீ இந்த பக்கம் பார்த்த சம்திங். நான் அந்த பக்கம் தான் பார்த்தேன், இந்த பக்கமும் தான் பார்த்தேன். ஸ்டாண்ட். ஸ்டாண்ட் இல்ல பேபி, ஆனா மாத்திர கூடாது. மாத்த மாட்டேன். எப்படி மாத்துவேன்? ஓகேவா? மாத்த மாட்டேன். நான் ஹானஸ்டா இருக்கணும். எது நினைச்சோ அதே தான் வச்சிருக்கணும். அப்புறம் மாத்த கூடாது. ஃபுல்லா ரெக்கார்ட் வேற ஆயிட்டு இருக்கு. ஓகே டன். ஓகே, உன்னோட கெஸ். நீ என்ன சொன்ன? நீ லிவிங் திங் சொன்னியா? அது எப்படி क्वेश्चனும் एकदम எக்ஸாக்ட்டா நீ எனக்கு சேமா கேட்க கூடாது, வேற ஏதாச்சும் கேட்கணும். அதெல்லாம் நீ ஒண்ணு சொல்லவே. எனக்கு அந்த क्वेश्चन இருந்துச்சு. சரி ஓகே. பாரு மாத்தி பேச பாத்தீங்களா? கெஸ் நீ மாத்த கூடாது. ஆமா. ஓகே, லிவிங் திங். ஹஸ்பண்ட். ஏடி கேவலமா சொல்றீங்க. ஏடி ஹஸ்பண்ட் நான் நினைக்க போறேன். லிவிங் திங் தானடி நானு. நீ லிவிங் திங்கா இருந்தாலுமே ஹஸ்பண்ட் அப்படியே யோசிப்பாங்க. ஓகே ஹியூமன் அப்படின்னு யோசிக்கிறது. ஓகே சரி ஹியூமன். நோ ஹியூமன். ஓகே. மாட்டிக்கிச்சு. இங்க லிவிங் திங்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்டா இருக்கலாம், மாம், டாட், சிஸ்டர், யார் வேணாலும் அந்த மாதிரி இருக்கலாம்ல. அப்படி இருக்கக்கூடாது, புரியுதா? ஓகே ஹியூமன்னா அப்படியா? ஹியூமன். அப்போ பேர்ட்னா நீ ஸ்பெசிஃபிக்கா ஒரு பேர்டு தானே சொல்லுவ? ஆமா. ஸோ பேர்ட்ல அதுக்கப்புறம் நீ பேர்ட்ல வெரைட்டிஸ் இருக்கு, ஹியூமன்ல வெரைட்டிஸ் இருக்கா? ஆமா, மேல் ஃபீமேல். மேல் ஃபீமேல் ஓகே, பட் பர்சனா எப்படி நீ யோசிச்சிருப்பியா? மதர், ஃபாதர், டாட்டர். ஆமா. ஒண்ணுனா எப்படி இவ்வளோ? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பென்னு யோசிக்கிறோம்னா ரெட் பென், ப்ளூ பென், அப்படி அவ்வளோ டீட்டெயிலாக யோசிக்க கூடாது. பென்னா பென். சரி ஓகே அப்படி. சரி ஹியூமன் இல்லை அப்பனா? யார் ஹியூமன் இல்லை? நீ தான் சொன்ன ஹியூமன் இல்லைன்னு. நான் இப்போ ஹியூமன் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஓகே, நான் லிவிங் திங்னு சொன்னேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹியூமன். now it's your time to ask me question. நான் கெஸ் பண்றேன்ல ஹியூமன். நோ ஓகே. கன்ஃபியூஸ் பண்ற பேபி. நான் தானே क्वेश्चन கேட்கணும் இப்போ உனக்கு. நான் ஐ மீன் செகண்ட் क्वेश्चन நீ கேட்டதுக்கு அப்புறம் நான் கெஸ் பண்ணனும்ல ஒரு ப்ராடக்ட். நீ ஸ்டாண்டர்ட் கெஸ் பண்ண. ஓகே, நான் லிவிங் நான் லிவிங் பண்ணேன். ஓகே இப்போ நீ என்ன क्वेश्चन கேட்கணும். இல்ல நான் உன்ன क्वेश्चन கேட்கணும். ஆமா.
இல்லை நீ தான் என்ன கொஸ்டின் கேட்கலாம். ஒரு சாரி நாங்களே இப்போதான் விளையாடுறோம் வைங்களேன். முன்னாடி ஒரு வாட்டி விளையாண்டுருக்கோம், அதுக்கப்புறம் இப்போதான் விளையாடுறோம். ஓகே கேளு கொஸ்டின் கேளு. சரி, அந்த திங் இந்த ரூம்குள்ள இருக்கா? இந்த ரூம்குள்ள நடிக்காத அப்படியே இருக்கா இல்லையான்னு தெரியாது. இந்த ரூம்குள்ள இருக்கு. எவ்வளோ யோசிச்சு வேணும்னே வந்து நீ மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக அப்படியே பண்ணுற. அப்படியா? அப்படியே முன்னாடியே தான் இருக்கும். கண்டுபிடிச்சிருக்கியா இல்லைன்னா மட்டும்? சரி டக்குன்னு கெஸ் பண்ணு. டிவி நோ. உன்னோட லிவிங் திங் வந்து கடலுக்குள்ளே இருக்குமா இல்லை கடலுக்கு வெளியே இருக்குமா? வெளியே இருக்குமா? சரி ஓகே. பேர்ட்? நோ ஓகே. கெஸ் அடுத்து. ஓகே, டோன்ட் மேக் நாய்ஸ். கொஸ்டின் கேளு டக்குன்னு. கொஸ்டினுக்கு யோசிக்கணும்ல, டைம் வேணும். ஒரு ஆவரேஜாக என்ன சைஸில் இருக்கும்? என்ன சைஸில் வேணாலும் இருக்கலாம். ஹே, ஆவரேஜாக என்ன சைஸில் இருக்கும்னா அது எப்படி சொல்கிறது, அது எல்லா சைஸ்லையும் இருக்கும். எல்லா சைஸ்லேயும் இருக்கட்டும். பட் இப்போ இந்த சைஸில் கூட இருக்கும், இந்த சைஸில் கூட இருக்கும் அப்படின்னு ஒரு இருக்கும். இந்த பில்டிங் சைஸில் இருக்குமா? அப்படி இருக்காதுல்ல. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்படி பில்டிங் சைஸில் இருக்கும்? இருக்காதுல்ல. வாவ், ஜீனியஸ் கொஸ்டின். சொல்ல. சரி ஓகே. ஒரு இந்த சைஸில் இருக்கும், இல்லைன்னா இந்த சைஸில் இருக்கும், இல்லைன்னா இந்த சைஸில் இருக்கும். அந்த மாதிரி லைக் இந்த சைஸ் சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும் அப்படி. ஆவரேஜ்னு ஒன்று இருக்குல்ல. ஆவரேஜ் இந்த சைஸில் இருக்கும். இந்த சைஸ் ஆவரேஜ். பாக்ஸா? சும்மா நம்ம தெரிஞ்சது கூட ஒரு பாக்ஸ் தான் இருக்கும். கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம இல்லையா? இல்லை. நெக்ஸ்ட் நான் கொஸ்டின் கேட்கணும். Is it a wild animal or a domestic animal? No is the answer. No is the answer. எப்படி இது? It's wild-ஆ domestic-ஆனு? ஃபர்ஸ்ட் நீ அனிமலான்னு கேட்டியா? ஹியூமனான்னு கேட்டேன்ல. ஹியூமன் இல்லை, அப்புறம் அனிமல். அதான் எனக்கு தெரியாது. நீ வந்து ப்ராப்பராக கொஸ்டின் கேட்கணும். அப்படிதான். என்ன அது? பேர்டான்னு கேட்ட, ஹியூமனான்னு கேட்ட. ஆமாம். சரி, அனிமல் எனக்கு தெரியும், அப்புறம் ஏன் நான் அந்த கொஸ்டின் கேட்கணும்? அது டொமஸ்டிக் அனிமலா வைல்ட் அனிமலான்னு கேட்குறேன். நெய்தர் நீர் யானை இப்பெல்லாம் பேசக்கூடாது. டொமஸ்டிக் அனிமலா வைல்ட் அனிமலா? neither of them. டொமஸ்டிக் இல்லை வைல்டு இல்லைன்னா அப்புறம் எப்படி இருக்கு? வேற அது எப்படி இருக்கும்? அது இருக்கும். நீ கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிற. கரெக்ட் தான், நான் சொல்கிற ஆன்சர் அப்புறமா உனக்கு புரியும். ஓகே, அது வளர்க்கனாலும் வளர்க்கலாம், இல்லைனாலும் இல்லை. அப்படி எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படிலாம் ஆன்சர் பண்ண இல்லை. நீ அப்படி தானே சொல்கிறேன். நீ கெஸ் தான் பண்ணு. இப்போ நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஓகே. லயன் இல்லையா? நோ. சரி கெஸ் பண்ணு. ஸ்பெசிஃபிக் கலர் இருக்கா அதுக்கு? ஸ்பெசிஃபிக் கலர் இருக்குது, பட் சம் வெரைட்டி கலர்ஸ்லையும் இருக்கும். சொல்லு. எனக்கு என்னமோ போன கேம்லேருந்து நீ வந்து என்னோட ஆன்சர் ஆட்டையப்பட்டு அதே மாதிரி திரும்பி போடுற மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு காலை என்ன சாப்பிட்டேனே மறந்துடுவேன். இந்த போன கேமில் இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும். எதுக்கு நீ பின்னாடி திரும்பி பார்க்குறேன்? நீ பேசாம திரும்பி பார்த்தா விளையாட. வீட்டில் இருக்குன்னு, இந்த ரூமில் இருக்குன்னு சொன்னா. இந்த ரூம்ல இருக்கான்னு நான் क्वेश्चन கேட்டேன். இந்த ரூம்ல. அப்ப இந்த ரூம்னு சொன்ன, அப்ப இருக்கா இல்லையா? இருக்கு. நான் இப்போ உனக்கு கன்ஃபியூஸ் பண்றத கேக்குறேன். சேர் இல்ல. எந்த சேர் உனக்கு இந்த சைஸ்ல இருக்கு? இந்த சைஸ்ல சேர் இருக்காதா? அப்படி இருக்காம இருக்கும். சேர் இல்ல. ஓகே, இப்போ உன்னோட லிவிங் திங் வந்து இந்த சைஸ்ல இருக்குமா? நம்ம தில்ஸு கூட ஒரு பாக்ஸ் சைஸ்ல இருக்குமா? நீ எதுக்கு அங்க என்ன ஹெல்ப் கேக்குற? இங்கே கேளு. கேசு புரியுதா? என்ன சொல்ல வந்தேன்? கொஸ்டினை மறக்கணும்.
உன்னோட லிவிங் திங்க் வந்து ஸ்பெசிஃபிக் கலர் என்ன கலரில் இருக்கும்? எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம். அது எப்படி எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம்? பச்சோந்தியா? இல்லை. அப்புறம் இல்லை பேபி, அதுக்கு கலர்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த கலரில் தான் இருக்கும்னு இல்லை. அப்படி என்ன அனிமல்? எப்படின்னு உன்னோட ஆன்சர் கெஸ் மட்டும் சொல்லு. கெஸ் எந்த கலரில் வேணாலும் இருக்கலாமா? பாம்பா? நோ. ஏசல் மாதிரி பண்றேன். சரி ஓகே, நீ கெஸ் பண்ணு. வந்துட்டு என்ன கொஸ்டின் கேட்கறது, ஒரு ப்ராப்பராக இருக்கா வந்து வேற. ஓகே, ஸ்பெசிஃபிக்காக ஒரு கலர்லேயும் இருக்கும், மற்ற கலர்ஸ்லேயும் இருக்கும்னு சொல்ல. அந்த ஸ்பெசிஃபிக் கலர் என்னது? ஸ்பெசிஃபிக் கலர் சொல்லுங்க. ஸ்பெசிஃபிக் கலர் பிளாக்ல, ஒயிட்ல, ப்ரௌன்ல. அது எப்படி அதுலேயே எத்தனை கலர் இருக்கு? இருக்கலான்றேன். அப்படி ஸ்பெசிஃபிக்காக நிறையா மேஜராக இருக்க கலர் ஃபஸ்ட்டு ஒன்று நீ சொன்ன. ஸ்பெசிஃபிக்காக ஒரு கலரில் இருக்கும், அப்புறம் மற்ற கலர்ஸ்லேயும் வெரைட்டிஸ் இருக்கும். ஒன்று எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக் கலர் சொல்லணும். ஸ்பெசிஃபிக் கலர் பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட். என்ன என்ன கெஸ் பண்ணு. நம்ம வீட்டில் எல்லாமே நான் பாதி இது பிளாக் அண்ட் கேமரா இல்லை. இல்ல கேமரா இல்ல. ஏன் யோசிச்சு நீ? ஏன் நான் எனக்கு டக்குன்னு எனக்கு இது மெமரி லாஸ் ஆயிரும். நல்லா நான் யோசிப்பேன். கேமராவா? இப்போ நீ இல்ல கேமரா இல்ல. அப்படியே யோசிக்கிற. ஏன் இஷ்டம் அது. நான் உன்னை கன்ஃபியூஸ் பண்றது கூட யோசிப்பேன். என்னங்க இது? இப்படிலாம் இருந்தால் நான் விளையாட மாட்டேன். சீட்டிங். இது மட்டும் கேமரா மாதிரி ஏதாவது இருக்கட்டும். ஓகே, கேமரா. நெக்ஸ்ட் क्वेश्चन நீ கேளு. ஓகே, லைக் லிவிங் திங் வந்து என்ன சைஸ்ல இருக்கும்? ஒன்று எந்த சைஸ்ல இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். ஸ்பெசிஃபிக்கான அந்த ஒரு சைஸ் சொல்லு. மீடியமான அதோட சைஸ். அதுக்கு ஒரு 30 வயசு இருக்கும்போது அதோட சைஸ். ஒரு அடல்ட்டாக இருக்கும்போது இத்தனை ஒன் क्वेश्चन அட் அ டைம். சரி, அதோட எக்ஸாக்ட் சைஸ். எக்ஸாக்ட் சைஸ்லாம் சொல்ல முடியாது. வெரைட்டி ஆஃப் சைஸஸ் இருக்குது. இவ்வளோ ஒன்று இருக்கலாம், இவ்வளோ ஒன்று இருக்கலாம், இவ்வளோ இருக்கலாம். அப்போ இவ்வளோ இருக்கலாம். லிவிங் திங். ஓகே, என்ன கலரில் வேணாலும் இருக்கலாம். ஓகே, ராபிட்டா? இல்லையா? ஓகே, கெஸ் பண்ணு. என்ன பக்கத்தில் வந்துட்டேன் நான். அப்புறம் கேஷுவாலிட்டி. இல்லை நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். ஓகே, சீக்கிரம் கேளு. டைம் அது உன்னோட அந்த திங்கை வந்து நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோமா? ஷூட் பண்ணுறதுக்கா? வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்குன்னா தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு யூஸ் பண்ணுவோமா? புரியுதா உனக்கு? நீ எத்தனை கொஸ்டின் கேட்குற? இல்லை ஒன் கிளியர் கொஸ்டின் தான். லைக் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோனை வச்சு இந்த ஷூட் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த ப்ராடக்டை வச்சு ஷூட் பண்ண முடியுமா? லைக் அது ஒரு கேமரா எக்யூப்மெண்ட் மாதிரியான்னு கேட்குறேன். அது தெளிவாக கேட்கணும்ல. அதை வச்சு ஷூட் பண்ண முடியுமான்னா நம்ம அதை வச்சு ஷூட் பண்ணலாம், இல்லை அதைவே கூட ஷூட் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. உன்னோட கொஸ்டின் என்ன? வச்சு ஷூட் பண்ணலாமாவா கேமராவான்னு கேட்குறேன். இல்லை, மறுபடியும் அந்த கேமராக்கு போகக்கூடாது. நீ அது கேமராவான்னு இட் கேன் பி அ ஃபோன். அந்த மாதிரி இப்போ ஃபோனில் கேமரா இருக்கு, ஓஸ்மோல கேமரா இருக்கு, கேமரால கேமரா இருக்கு, இப்போ லேப்டாப்ல கூட கேமரா இருக்கு, இதுல சிஸ்டம்ல கூட கேமரா இருக்கு, டிவில கூட இருக்கு. இல்ல சோ இல்ல அதுல கேமரா இருக்காது. கேமரா இருக்காது. ஓகே, அப்ப அது வந்து மைக். மைக்கா? எப்படி மைக்கு? இந்த மைக், பேசுற மைக். நான் இவ்வளோ சின்னதாக இருக்கும் சொல்லவே இல்லையே. இது பெருசாக இருக்கும்ல. ஓகே, மைக்கு நம்ம தூணில் இருக்கும். சரி, -10 பாயிண்ட். சரி, நான் கெஸ். ஓகே,
இந்த சைஸில் இருக்கும், என்ன கலரில் வேணாலும் இருக்கலாம், தண்ணிக்கு வெளியே இருக்கும், லைக் லேண்ட் லிவிங் அனிமல். வேறு என்ன கேட்கலாம்? லைக் அது எப்படி, லைக் எங்கே இருக்கும் அது, மீன் லைக் எங்கே இருக்கும், இல்லை அது எப்படி நடக்கும், லைக் குதிக்குமா இல்லை நடக்குமா அந்த மாதிரி கேட்குறேன். லைக் வே ஆஃப் மூவிங், அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு என்ன பண்ணும் சொல்லு. அது எங்கேயும் மூவே ஆகாது, அங்கே தான் இருக்கும். ஆமாயா? ஏன் மூவ் ஆகாது? ஆமா. அப்படின்னா எப்படி மூவே ஆகாது, அங்கே தான் இருக்கும்? அங்கே தான் இருக்கும். போய் சொல்கிறேன். லிவிங் திங்கு புதினா செடியா? செடி. சரி ஓகே, பிளான்ட்டா? அது ஒரு பிளான்ட்டா? எத்தனை क्वेश्चन எனக்கு தெரியல. சரி அப்படி பதில் சொல்லு. புதினா செடியான்னு கேக்குறேன், அதுவா இதான்னு கேக்குறேன். உங்க ஆல்ரெடி क्वेश्चन முடிஞ்சிருச்சு. என்ன क्वेश्चन கேட்டேன் நானு? என்னமோ சொன்னி, ஆமையான்னு நோன்னு சொல்லிட்டேன். இப்போ என் டர்ன். அப்ப கேளு, ஏன் லேட் பண்ற? ஆமா நான் கேட்டேன்ல. ஓ ஷூட் இல்ல. சரி ஷூட்டிங் அப் ஷூட்டிங்க்கு அப்புறம் அது தேவைப்படுமா நினைக்கிறியா? கேள்வி क्वेश्चन கேட்க வந்து கேட்டுருந்தோம். வெயிட் பண்ணு, நான் சுற்றி பார்த்துக்கிறேன். நீ சுற்றியே உட்கார பேசாம அப்படியே. கேமரா பேக். கேமரா பேக் இல்லை. கொஸ்டினே கேட்கல. நீ கெஸ் பண்றல. நான் क्वेश्चन கேக்குறேன். இப்போ மோ சான்ஸ் முடிஞ்சிருச்சு. क्वेश्चन கேக்குறேன், நான் கெஸ் பண்ணல. நீ ஆமா இல்லன்னு சொல்லுவேன், நான் क्वेश्चन மட்டும் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. இல்ல அது எப்படி? நீ ஆமா இல்லன்னு சொல்ல வேணாம், क्वेश्चन கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லணும்னா என்ன பதில் சொல்லுவேன் நானு? ஆமா இல்லன்னு தான் சொல்லுவேன். இல்ல வேற क्वेश्चन புரியுது. என்னோட கெஸ்ஸுக்கு நீ எஸ் ஆர் நோ சொல்லலாம், பட் क्वेश्चन ஆன்சர் பண்ணனும்ல. நீ தான் அதுக்கு முன்னாடி கெஸ் பண்ணிட்டே. அந்த கெஸ் நான் அப்புறம் விட்டுக்கிறேன், பட் என்னோட சான்ஸ் ஆஃப் क्वेश्चन இருக்குல, அது நீ கெஸ் பண்ணதுக்கு முன்னாடி யோசிச்சு. சாரி गाइस, நோ இப்போ என்னோட டர்ன். ஓகே, நீ மாறிலாம் ஆட முடியாது, ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன் நான். பார்க்குறேன். சரி ஓகே. இஸ் இட் அ பிளான்ட்? எஸ் எஸ். அத்தில அங்கே இருக்குமா? வாட்டர்மெலன்? நோ. இல்ல. ஆமா ரெண்டுமே क्वेश्चन ஆகுற. நீ நான் வாட்டர்மெலன் சொல்றேன்ல, கெஸ் பண்ண. இஸ் இட் a plant? இஸ் இட் a plant ன்னு क्वेश्चन. இது கெஸ் பண்ணது வாட்டர்மெலன். கரெக்டா விளையாடுவோம் நாங்களாம். ஆண்கள் எப்பயுமே கரெக்டா இருப்பாங்க. சொல்லுங்க, அடுத்து நீங்க கெஸ் பண்ணுங்க, எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்குறேன் நான். அது ஹோல்ட் பண்ணா சாஃப்டா இருக்குமா இல்ல லைக் இப்படி ஆகுமா? லைக் கிளாத் மாதிரி சொல்றேன், புரியுதா? கிளாத் மாதிரி ஆகாது. ஹார்டா? கிளாத் மாதிரி ஆகாது. எத்தனை क्वेश्चन கேப்ப? சாஃப்டா இருக்குமா இல்ல கிளாத் மாதிரி ஆகுமான்னு கேட்டேன். நான் கிளாத் மாதிரி ஆகாது. சாஃப்டா இருக்குமா ஹார்டா இருக்குமா? இதான் क्वेश्चनே. ஹார்டா இருக்கும். rigid நல்லா stiff ஆன surface. No, it depends again. Like most of the இது ஹார்டா இருக்கும், பட் it depends. ஹார்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? black and whiteல என்ன இருக்கு? எனக்கு என்ன தெரியும் black and whiteல என்ன இருக்குன்னு. நம்மளோட அந்த ஃப்ரேம். No. Okay. Plant. Wild animal-ஆ தான் கேட்டேன், இல்லைன்ட்டு. ஓகே, பிளான்ட்ல என்ன, எந்த சைஸு? இந்த சைஸ் என்ன சொன்னேன்? இல்லை, இது லாஸ்டா. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, இது பிளான்ட்டு. என்ன பிளான்ட்டா இருக்கும்? பிளான்ட்டா? இளநீ? நோ. சரி, ஃபினிஷ். நீ क्वेश्चन கேட்கல. क्वेश्चन கேட்கலையா? சான்ஸ் போச்சுல.
ஆமாம் நாங்கள் நேர்மையாக இப்போ ஒத்த போகல உடனே மாதிரி அழுவோம் ஜி. சொல்ல அடுத்த கொஸ்டின் கேள்வி டக்குன்னு. சீரியஸ்லி சொல்லு என்ன கேளு டக்கு டக்குன்னு கேளு, ஃபாஸ்ட்டாக கேளு. ரெண்டு கொஸ்டினே இல்லை. அப்படி கொஸ்டினே இல்லையா? சரி அப்போ நான் கேட்குறேன். ஆ டக்குன்னு கேளு. அது சாஃப்டாக எப்படி இருக்கும், ஹார்டாகவும் இருக்கும்னா என்ன அது? இது கொஸ்டின் டேரெக்டாக கேட்குறேன். இது நான் யோசிக்கிறேன் என்ன கொஸ்டின் கேட்குறதுன்னு. கொஸ்டின் கேட்டேன், முடிஞ்சிருச்சு. வாட்டர் பாட்டில். நான் என்ன ஒன்று கேட்கல வாட்டர் பாட்டில் கொஸ்டின் கேட்காம கெஸ் பண்ணிட்டேன். வாட்டர் பாட்டில் இல்லை. நீ எதுக்கு வாட்டர் பாட்டில் யார்கிட்ட சொல்கிறீங்க? வேறு யார் இருக்கா? நான் என் மைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அது நீ அந்த பக்கம் திரும்பி பேசியிருக்கணும். அங்கதான் பார்த்துட்டு பேசிட்டு திரும்ப நான் அங்க பார்த்துட்டு அங்க வாட்டர் பாட்டில் பார்த்துட்டு இங்கே வந்து அப்படியே வாட்டர் பாட்டில் அப்படின்ற. சாரி வாட்டர் பாட்டில் கிடையாது. ஓகே, இப்போ என்னோட கொஸ்டின். நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்கணும். மறந்துடுறா மென்டல். கொஸ்டின் என்னன்னா, உன்னோட அந்த பிளான்ட் வந்து லைக் கிரவுண்ட் லெவலில் இருக்குமா இல்லை ஹைட்டாக இருக்குமா? கிரவுண்ட் லெவல்லையும் இருக்கும், ஹைட்டாகவும் இருக்கும். ஃப்ரூட்டா? நான் ஃப்ரூட்ஸான்னு கேட்குறேன். இல்லை. ஓகே, நான் என்ன பிளான்ட் யோசிச்சு வச்சிருக்கேன்? உன்னோட அந்த இது வாட் எவர் அதுக்குள்ள திங்ஸ் வைக்க முடியுமா இல்லை வெளியே அது ஒரு பேக்டு தான்? நான் கொஷின் புரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாக்ஸ் ஓ சம்திங்னா அது திறந்து உள்ளே வைக்க முடியும், இல்லை இது ஓப்பன்லாம் பண்ண முடியாது, இது ப்ராடக்டே இப்படி தான் அப்படின்னா? Neither of that. I mean like அதுவே ப்ராடக்டாகவும் இருக்கும், இல்லை உள்ளே கூட வைக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். குரான் நோ எப்படி வேணாலும் இருக்கலாம், உள்ளே கூட வைக்கலாம், வெளியே வைக்கலாம். நாட் குரான். ஓகே, நோ. அப்போ புக் இல்லை குரான். ஓகே, புக். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே புக்கா? ஓகே புக்கு நம்ம இருந்துச்சு எனக்கு. சரி, பிளான்ஸ் கலருக்கு என்ன சொன்ன? எந்த கலர் வேணாலும் இருக்கலாம்ண்ணா. நீ பிளான்ட்டு சொல்கிறியா இல்லை ஃப்ரூட்டு சொல்கிறியா? எதை சொல்கிற? அது எல்லாமே ப்ராப்பராக கொஸ்டின் கேளு. எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு நான் எப்படி இதுவா அப்படின்னு கேளு. Okay, is it vegetables? No. Or plants? Okay, vegetables இல்லை. அப்படி பிளான்ட்னா எப்படி? பிளான்ட்டுன்னு தான் நான் கெஸ் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன முடிஞ்சு? ஆமாம் சொல்லிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். அப்படி கிடையாது. வேற எப்படி? இல்லை அது இல்லை. அப்படி வேற எப்படி? நான் என்ன பிளான்ட்டுன்னு சொல்லணுமா? அப்படி இல்லைண்ணா, அதுக்கெலாம் ஆன்சர் பண்ண முடியாது. நான் சொன்னேன்னா அப்புறம் நீ வந்துடுவோம். இப்போ ஹியூமன் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறல்ல, அந்த மாதிரி பிளான்ட்னா என்ன பிளான்ட்டுன்னு சொல்லணுமா? பிளான்ட்டுன்னு சொன்னால் போதாதா? சரி, அது நம்ம வீட்டில் இருக்கா? இருக்கா? இருக்குன்னா இப்போதான் இருக்கணும், அப்போதான் இருக்குது அப்படி இல்லை. எப்போதாலும் இருக்கும், இல்லாட்டி இல்லாமல் இருக்கும், எப்பயுமே இருக்கும். லூசு மாதிரி பேசாத. இப்போ நம்ம வீட்டில் அது இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நீ ஃபஸ்ட்டு. இருக்கு பட் இல்லை. இது என்ன? இது எப்படி நீ இது பண்ணுற? இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. பாருங்க எப்படி விளையாடுதுன்னு. இப்படி இருக்கே இல்லை. நீ அடுத்த கொஸ்டின் கேள்வி. எனக்கு கொஸ்டின் கேள்வி அடுத்து நான் பார்த்துக்கிறேன். கொஸ்டினே இல்லை. சொல்லு, ஒழுங்கா சொல்லு. சரி, அந்த நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இருக்கு பட் இல்லை. நான் நினச்சிருக்கிறது இல்லை, பட் வேற இருக்கலாம். புரியுது? அது நான் சொல்லும் போது தான் எனக்கு புரியும். அதனால தான் என்னால் கிளியராக சொல்ல முடியல. அதாவது நீ நினச்ச பிளான்ட் இல்லை, பட் நம்ம வீட்டில் பிளான்ட் இருக்கு. அப்படி அதை தானே பிரச்சனையே. என்ன பிளான்டா? நான் கேட்கவா? இல்லை, நான் கெஸ் பண்ணும்ல. என் கெஸ்ஸை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? ஸ்னேக் பிளான்ட். ஓகே, வேற. ஓகே,
அந்த ப்ராடக்டை வச்சு ஏதாவது நமக்கு டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகுமா? வச்சு லைக் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டா இல்லை சும்மாவே இருக்குமா? சும்மாவே இருக்கிறது நீ மட்டும்தான் இங்கே. சரி சொல்கிறேன். அந்த ப்ராடக்டை வச்சு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பட் அது சும்மா தான் இருக்கும். நீ அமைதியாக பேசினாலும் கேட்கும், ஏன்னா மைக் அங்கே இதுக்கு சும்மா வீட்டில் அது இருக்கு. இல்லை, தூக்கி போட்டுரு. உனக்கு என்ன ப்ராடக்ட் தெரிஞ்சோன்னு தூக்கி போட்டுரு. சோஃபானால நமக்கு யூஸ் இருக்கா? சோஃபா நீ முன்னாடி கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ண மாட்டேங்க. நான் இவ்வளோ தான் சொன்னேன். இல்லை, இந்த மாதிரி குட்டி சோஃபா பார்த்துருக்கியா? இருக்குல்ல, ஏஜல் சைஸ்ல நம்ம வீட்டில் இருக்கா? இல்ல இருக்குல்ல, அதோட வெரைட்டி அப்படின்னு நீனு. இல்லை, நம்ம வீட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் தான் வேஸ்ட் பண்ணுறேன் நீ எல்லா கெஸ்ஸையும் ஆன்சரையும். இப்படி விளாண்டா எங்கேருந்து ஜெயிக்க முடியும்? ஆமாம், சீக்கிரம் உன்னோட ஆன்சர் சொல்லிட்டு. ஆன்சர் இல்லை, நான் தோந்துட்டேன். நீயும் தோந்துட்ட, ஏன்னா நீயும் கெஸ் பண்ணல. சரி, ஓகே, இப்போ கொஸ்டின் கேளு பார்ப்போம். கொஸ்டின் கேட்குறேன். லைக் நம்ம அந்த பிளான்ட்டை சாப்பிட்ருக்கோமா? இல்லையா? அப்புறம் ஏன் அதை யோசிக்கிற? சாப்பிட்ருக்கோமா? எனக்கு சாப்பிட முடியும். நம்ம சாப்பிட்ருக்கோமான்னு தான் கொஸ்டின். மேபி 1-2 டைம்ஸ். 1-2 டைம்ஸா? 1-2 டைம்ஸ் சாப்பிட்டது எப்படி நான் இது பண்ணுவேன்? ஓகே, என்ன கெஸ்? ஆஸ்பரகஸ். நோ. முடிஞ்சு. ஏன் யோசிக்கிறேன்? ஓகே, நீ கேளு, நான் யோசிக்கல. எனக்கு கெஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இங்கே. அப்படி உனக்கு சும்மா எனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேளு. உனக்கு கெஸ் பண்ண டக்குன்னு ஒரு இது இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்ல இல்லாமல் வேற என்ன கலர்ஸ்ல இருக்கும்? பிளாக் அண்ட் ஒயிட்ல இல்லாமல் வேற என்ன கலர்ல இருக்கும்னா வேற என்ன கலர்ல இருக்கும்? கிரேல இருக்கும், ப்ரௌன்ல இருக்கும், பிளாக் இல்லை பேஜ் கலர்ல இருக்கும். என்ன சொல்லிட்டேன், கெஸ் பண்ண டக்குது. ரெக்கார்டு ஆகிட்டு தானே இருக்கு. டக்குன்னு கெஸ் பண்ணேன். நிறையா வேலை இருக்குது, நிறைய இடத்துக்கு போய் ஜெயிக்க வேண்டியது இருக்குது. வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும். சீக்கிரம். எனக்கு தெரியல பேபி. தோத்துட்டியா? ஆமாம். தோத்துட்டேன்னு சொல்லு. நீ எங்க ஜெயிச்சியா? இன்னும் நீயும் ஜெயிக்கலாமா? நீ தோத்துட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் ஜெயிச்சேன் மாதிரி தான் அர்த்தம். அப்படி கிடையாது. நான் இன்னும் ஆன்சர்ஸ் பண்ணல. சரி, நான் தோத்துட்டேன், நான் சரண்டர் ஆகலையே. நீ சரண்டர் முடியல. யோசிக்க முடியாது, அதுக்கெல்லாம் அறிவு வேணும். அது ஷேப் எப்படி இருக்கும்? அது ஸ்கொயரா தான் இருக்குமா? ரவுண்டாவும் இருக்கலாமா? ஸ்கொயரா இருக்கலாம். ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள்? ஸ்கொயராகவும் இருக்கலாம், ரெக்டாங்கிளும் இருக்கலாம், இப்படிலாம் இருக்கலாம். ஷேப் சர்க்கிளாகவும் இருக்கலாம். சர்க்கிளாக இருக்காது. சர்க்கிள் அப்படி இருக்கும். ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம், அந்த ஷேப். ஃபாஸ்ட். பார்த்துருக்கேன், எதையும் யோசிச்சிருக்கேன். அப்படியே சுற்றி பாரு. நீ இங்கே பார்த்தாலும் உனக்கு கிடைக்காது, ஆனால் உத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். புக் இல்லை. சாரி, யோர் ஆன்சர் இஸ் ராங். ஓகே, என்னோட கெஸ்ஸு ஸ்டார்டிங் லெட்டர் சொல்லு.
அப்புறம் சொல்ல முடியாது. ஏன் அப்படி பார்த்தா நானும் ஈஸியாக கெஸ் பண்ணலாமே. நீ ஸ்டார்டிங் லெட்டர் சொன்னால் நான் கெஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியல. அது முடியாது. பட் ஸ்டில் சில இதுக்கு இருக்குது, சொன்னால் அது தெரியும். இல்லை இல்லை யூ லாஸ்ட் எ சான்ஸ். இது நீ தான் சொல்லலை அதுக்கு. உன் பிளான்ட் லைக் எவ்வளோ ஹைட் வரைக்கும் வளரும்? என்ன சொன்ன முன்னாடியே நீ சேம் கொஷன் கேட்ட, இவ்வளோ இருக்குமா அவ்வளோ இருக்குமான்னு. அது எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொன்னேன். எவ்வளோ ஹைட் மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட் வரைக்கும் வளரும்னு கேட்டேன். இவ்வளோ ஹைட். இவ்வளோ ஹைட்னா சொல்லு, ஒரு குறிப்பிட்ட ஹைட் சொல்லு. ஹைட் நல்ல ஹைட் அப்படி. நல்ல ஹைட்னாலும் சொல்ல. இப்போ என்ன சொல்றது? ஒரு ட்ரீ ஹைட்டுக்கு. பாம் ட்ரீ இல்லையா? டேட் பாம் ட்ரீ இல்லையா? அது பக்கத்தில் வந்துட்டேண்ணா இல்லையா? எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க நீ? ஜெயிச்சிட்டனா? இல்லை பேபி. சரி அப்போ நீ சீக்கிரம் சொல்லு நீ கொஸ்டின். நெக்ஸ்ட் மறுபடியும் நானே கொஸ்டின் கேட்பேனா? நீ தான் கேட்கணும். நல்லா அவ்வளோதான் விளாட்றேன் நான். டக்குன்னு இது 1 மணி நேரமா விளையாடுறது கேம். சீரியஸா சீக்கிரம் முடிய வச்சிட்டு நீ இவ்ளோ கொஞ்சமாச்சு ஃபீசிபிளா இருக்கணும். எவ்வளவு ஈஸியான ப்ராடக்ட் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? அது நீ சொல்லிக்கிற. நான் சொல்றேன் எனக்கு ஈஸி, உனக்கு ஈஸி, உனக்கு கஷ்டம். பேபி அதை வச்சு ஏசல் கையில் அதை கொடுத்து விளையாட சொல்லுவியா? ஐ மீன் அதை யூஸ் பண்ண முடியுமா ஏசல்? முடியும். முடியும். இந்த ரூம்ல இருக்குன்னு தானே சொன்னேன். இருக்குதானே? தானே இருக்கு. உண்மை. பாஸ்கெட்டா? எந்த பாஸ்கெட்? சின்ன இப்படி பாஸ்கெட் ஸ்கொயராக தான் இருக்கும், ரவுண்டாகவும் இருக்கும். இல்லை 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 ஓகே நிற்க. இது விளையாடுற இன்ட்ரெஸ்ட்டை விட்டுருச்சுங்க. வேற என்னது? நீம் ட்ரீ இல்லை, அப்படியே போயிட்டு கெஸ்ஸுக்கு கொஷன் லாஸ்ட். ஐயோ நான் கேட்குறேன். சரி நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? ஃப்ரேம் இல்லை, கொஸ்டின் கேட்கணும் ஃபஸ்ட்டு. ஹெல்ப் பண்ணு. என்ன ஹெல்ப் பண்ணு? இப்போ நீ ஹெல்ப் பண்ண சொன்னால சொல்ல. அது அடுத்து. அதான் இப்போ நான் கொஸ்டின் கேட்கணும். ஓகே, இப்படி ஆன்சர் மட்டும் கொடுக்கட்டும் எனக்கு. ப்ளீஸ் 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 ஹெல்ப்னு சொன்னியே சொல்ல. நான் இன்னும் கெஸ் பண்ணல, வெயிட் பண்ணு. போயிடும் அப்படியே அடுத்ததுக்கு. வீட்டு பக்கத்தில் என்ன உனக்கு எப்படி இந்த நீம் ட்ரீ இல்லை, பாம் ட்ரீ இல்லை, என்ன இது? நானும் உனக்கு ஒரு ஹிண்ட் தர முடியும். நீ தந்தாதான் நான் தருவேன். ஓகே. இப்போ எனக்கு மெமரி லாஸ் ஆன மாதிரி இருக்கு. டக்குன்னு கேம் முடியும். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னே தெரியல. ஒரு கால் வந்துடுச்சு, அது ஒரு 20 minutes போனனால நான் ஒரு கால் சரி அட்டன் பண்ணி பேசுன்னு சொன்னேங்க. இவ்வளோ நேரங்க பேசுது இது. அது பேசி எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நான் தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சு விளையாடுறோம் மறுபடியும். அதனால இதுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. நம்ம இது வரைக்கும் முன்னாடி என்ன கொஸ்டின் கேட்டோம், என்ன கெஸ் பண்ணோம் அப்படின்னு. பேபி முடிச்சிடுவோமா? தோத்துட்டேன்னு ஒத்துக்குவீங்க. ஓகே இல்லை நீயும் ஒத்துக்கணும். ஆனால் நான் ஒத்துக்கிறது மட்டும் இல்லை, 2 பேரும் கெஸ் பண்ணாலும் 2 பேரும் ஒத்துக்கணும். நான் இன்னும் பிடிக்கல. இப்போ நீ அவனோட கொஷின் கேளு. சரி ஓகே, நீ கொஸ்டின்ஸ் மட்டும் கேளு, நீ கெஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஓகே ஓகே கேளு. அது பேர் என்ன? போயிடுச்சு மெமரி லாஸ். ஓகே, மணி பிளான்ட்டா? இல்லை, ஒரு பிளான் பேர் சொல்லி கெஸ் பண்ணிட்டே இருப்பேன். வேற ஏதாச்சும் கேளு. சரி அது பிளான்ட் தானா இல்லை ட்ரீயா? ரெண்டுமே இல்லையா? இதானே சொல்ற? ரெண்டுமே இல்லை. அடுத்த கொஸ்டின்.
லிவிங் திங் தானே. மிசைல். ஜெட். சரி. என்னடா மிசைல்னு சொல்லி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்க்க வராங்க. வேற என்ன பண்ணுறது? பழகிடுச்சு. அது பழகிடுச்சு. கடைசியில் ஆடுற மாதிரி பேசாத நீலாம். சும்மா ஒரு நாள் வந்ததுக்கு. சரி, ரெண்டுமே இல்லையா? இல்லை பேபி. இவ்வளவு ஏமாத்திட்டு வந்திருக்கியா? நீ போய் ஃபுல் வீடியோ பாருப்பதான். நீ அப்புறம் ட்ரீன்னு நான் எப்போ ட்ரீன்னு சொன்னேன்? நீ தானடி சொன்ன ஒரு ட்ரீன்னு. நான் எப்போ சொன்னேன்? ஒரு ட்ரீ ஹைட்டை சொன்னேன். எங்கே இருக்குன்னு கேட்டேன், எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு நான் சொன்னேன் நீ கொஷனை பாரு, நீ எப்படி கேட்டிருக்கேன்னு. அப்போ அது ட்ரீ இல்லைன்னா என்னது? இது லிவிங் திங்கு. ஹைட்டு ட்ரீ ஹைட்டுக்கு இருக்கும். ஹைட்டு ட்ரீ ஹைட்டுக்கு இருக்குமா அப்படின்லாம் அதோட மேக்ஸிமம் ஹைட்டு. அதான் சொல்லிட்டாங்க ஐஷா. அசானே சொல்லிட்டாங்க. மகரிப்ல இருந்து விளாட்ற நீனு. சீரியஸாக ஃபோட்டோ ஏதோ ஃபோட்டோ ஏதோ டீல் பேசுவது. டீல்லாம் இல்லை. சரி பேசி போட மாட்டேன். போட சொல்லு. அதான் முடியட்டும். நான் உனக்கு ஹிண்ட் கொடுக்குறேன் ஆஃப் ஸ்க்ரீன், புரியுதா? நான் சொன்னது வந்து நான் ட்ரீன்னே சொல்லலை, பிளான்ட்னே சொல்லலை. ட்ரீ பிளான்ட் மட்டும் தான் இருக்கா, வேற இல்லையா? அனிமல் இல்லைன்ட்டு. அனிமல் பிளான்ட் அப்படி சொல்லலை நான். ஐயோ, அப்போ நீ சரியாக விளையாட மாட்டேங்கிற. தப்பு விளையாடுற. இதுதான் இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. அனிமலா? அட நான் ஹிண்ட் சொல்கிறேன், இது போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல. சொல்லு. இதையும் போட்டு வச்சிருவேன். சொல்லு. இப்படிலாம் பேச்சு பாருங்கன்னு சொல்லிடுவேன். இப்போ ஒரு பிளான்ட், அதில் பிளான்ட் மட்டும் தான் இருக்கா? ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, லீவ்ஸு. அதான் இல்லை நீ தான். ஃப்ரூட் இல்லை, வெஜிடபிள் இல்லைன்ட்டு. ஃப்ரூட் இல்லை, வெஜிடபிள் இல்லை, லீவ்ஸ் இல்லை. அப்போ என்ன இருக்கு? ஸ்டெம்மு. வாவ், இல்லை. என்ன? பேம்புவா? இல்லை. வேற என்னடி? இவ்வளோ சொல்லியே தெரியல. இப்போ உனக்கிட்ட டீல் இங்கே வச்ச வேஸ்ட்டு. நீ அப்புறம் என்ன யோசிச்சிருக்கன்னு தெரியலையே. ட்ரீ ஹைட்டுக்கு லிவிங் திங்னா. ட்ரீ ஹைட்டுக்கு யார் சொன்னா? அப்புறம் பேபி சரி, அது கிரீன் கலர்ல இருக்குமா இந்த பிளான்ட் மாதிரியா? நான் கிரீன் கலர்னு சொல்லவே இல்லையே. என்ன கலர் வேணாலும் இருக்கலாம்னு சொன்னே. ஹியூமன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன். என்ன மொக்க போடுற? போரிங்களா இவ்வளோ லம்பா எழுத்துனா? இல்லை பாட்டூன்னு போட்டுருவோமா? இதுக்கே அடிக்க போறாங்க. பாட்டூன்னு சொல்லு. நீ தோத்துட்டியா? நீ ஆன்சர் மட்டும் சரி, நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. நீயும் ஒத்துக்கோ. நீ ஃபர்ஸ்ட் ஒத்துக்கோ. நான் ஒத்துக்கிறேன். நீ ஒத்துக்கிறியா? சொல்லிடு கேமராலங்க. நான் தோத்துட்டேன். நீ? நான் ஜெயிச்சிட்டேன். எப்படி? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. அதுல ஒருத்தவங்க தோத்துட்டா இன்னொருத்தவங்க என்ன ஆவாங்க? அப்படிலாம் கிடையாது. So the winner is Adil. Cheating winner. சரி சொல்லு, ப்ராடக்ட் என்னது? நான் எப்படி சொல்வேன்? நீ உனக்கு தெரியும்ல, நீ தான் வின்னர் ஆச்சே. இல்லாட்டி தெரிஞ்சுக்காமல உனக்கு மண்டே வெடிச்சுக்கோ. ஃப்ரேம் டெலி வாங்க என்ன வாங்க, என்ன இழுக்கிற? நோவே இல்லை உட்கார். சொல்லு என்ன ப்ராடக்ட்? பாய். ஜெயிச்சிட்டாங்க गाइस. சரி நானும் தோத்துட்டேன். நானும் தோத்துட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லு. தோத்துட்டேன்னு சொல்லிட்டேன் நான் தான். சொல்லு. கேமரா பார்த்து சொல்லு. गाइस நான் தோத்துட்டேன். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எடிட்டர் இதை ஃபோக்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. ஓகே சொல்லு. அடுத்து என்ன நீ சொல்லு. ரெண்டு பேரும் அட் அ டைம்ல சொல்றோம். ஓகே. ஆனா சொல்லணும், ஏமாத்தக்கூடாது. நீயே சொல்லணும். நான் சொல்றேன் கண்டிப்பா. ஓகே.
இல்லை நீ ஃபஸ்ட்டு சொல்லு. அட் டைமில் 2 பேரும் ஆன்சரை மட்டும் சொல்கிறோம். ஓகே, நான் 3 சொல்வேன், ஆன்சர். சரி, 1 2 3க்கு அப்போ ஆன்சர். ஓகே, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும். சரி, நான் தான் 1 2 3 சொல்வேன். ஓகே, நான் 3 சொன்னோடனே நான் ஆன்சர் சொல்வேன், நீயும் அட் டைமில் இருக்கணும். சேம் டைமா? ஓகே, ஆமா. ரெடி? ஓகே, ஷோரா நீ ஏமாற்றக்கூடாது. சரி 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 சரி, நான் மாற்றி சொல்லிடுவேன் நீ இப்படிலாம் பண்ணினா. சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி எப்படி சரி, ஓகே சொல்கிறேன் சொல்லல. 100% ஷோர். 100% ஷோர். டீல். கேவலமா 2 பேரும் தோங்க. கேவலமா இல்லை, சொல்லு. 1 2 3 ரோஸ். செஸ் போர்டு. ரோஸா? ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்ல உனக்கு செஸ் போர்டுன்னு தோணாதா? எனக்கு சரி இரு, நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கிறேன். ரோஸா? ரோஸ் ரோஸ் இப்படி போகல கால்குலேஷன். அந்த எடிட்ட போட்டுரு. எப்படின்னு பழைய கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் யோசிக்கிறல. ட்ரீ ஹைட்டுக்கு கோணு நான் சொல்லவே இல்லை. தப்பு. எந்த ரோஸ் செடி உனக்கு ட்ரீ ஹைட்டுக்கு இருக்கும்? ரோஸ் செடி ட்ரீ ஹைட்டுக்கு இருக்கும்னு சொல்லவே இல்லை. அப்புறம் நீ வந்து அதோட மேக்ஸிமம் ஹைட் கேட்ட. இல்ல மேக்ஸிமம் ஹைட் என்னன்னு கேட்டேன். டிவைன் பண்ணி பாரு. அதோட கிரவுண்ட் லெவல்லயும் இருக்கும், ஹைட்டாவும் இருக்கும். அதோட மேக்ஸிமம் ஹைட் என்னன்னு கேட்டதா இல்ல? மேக்ஸிமம் ஹைட் சைஸ் நீ கேட்டப்ப நான் இவ்ளோ சொன்னேன், இவ்ளோ கூட இருக்கலாம்னு சொன்னேன். கிரவுண்ட் லெவல்லயும் இருக்கும், ஹைட்டாவும் இருக்கும். கிரவுண்ட் லெவல்லயும் இருக்கும், ஹைட்டாவும் இருக்கும். ரேர் கேஸில் இவ்வளோ இருக்கலாம். ஆனால் இவ்வளோ தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? நீ வந்து இவ்வளோனா அப்போ ரேபிட்டான்னு கேட்டேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. பட் ஆனால் ஃபினிஷ் ஹைட்டு எல்லாம் கேட்டேன்ல பேபி. நான் பொருளோட இதுவே சொல்லிட்டேன். அப்புறம் நீ ஹைட்டுக்கு போற. நீ அப்புறம் ட்ரீ ஹைட்டுக்கு நீ ஏன் சொல்ற? நீ வாட்டர்மெலன்லாம் சொன்ன, நீ ஏன் ட்ரீ ஹைட்டுக்கு போற? அது ட்ரீயா இருந்தா எவ்வளோ பெருசா இருக்கும்? இப்போ ட்ரீயா இருந்தாலும் ரோஸ் ட்ரீ இருக்கா? அப்போ எவ்வளோ பெருசா இருக்கும் ட்ரீ? ரோஸ் ட்ரீ இருக்கும். ரோஸ் எங்க இருந்து வருது? ட்ரீல இருந்தா? இல்ல, அப்புறம் செடி தானே அது. செடிதான். தப்பா விளையாண்டுருக்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இல்ல கேளு. இல்ல ஆக்சுவலாக நான் யோசிச்சது வந்து ஃப்ளவர்ஸ். புரியுதா? ஓகே, சரி உனக்கு ஈஸியாக இருக்கட்டும், ஏதாவது ஃப்ளவர் பேராச்சும் நீ ஏதாவது சொல்லுவேன்னு. சரி ஃப்ளவர்லேருந்து ரோஸ் அப்படின்னா உனக்கு புரியும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ சொல்லும் போது நான் வந்து ஃப்ளவர் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஒரு ட்ரீல இருக்கலாம், ஒரு பிளான்ட்ல இருக்கலாம், எதில் வேணாலும் ஃப்ளவர்ஸ் இருக்கலாம். நீ நம்ம சாப்பிட்டுருப்போமானா 1 or 2 டைம் ரோஸ் சாப்பிட்டு போல. இட்ஸ் ஈட்டபிள் தானே. குல்கண்ட் இந்த இதில் ஸ்வீட் பீட்டெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. இது செய்வாங்க. இதில் ஹலீம்லலாம் ரோஸ் பெட்டல்ஸ் போடுவாங்க. சொல்லலாம் செஸ் போர்டு. பேபி எனக்கு செஸ் போர்டு தான் ஃபுல் மைண்ட்ல இருக்கு. புரியுதா? அப்புறம் இப்படி பிளாக் அண்ட் ஒயிட் செஸ் போர்டு தான் எனக்கு தெரியுது. ஸ்கொயர், ரெக்டாங்கிள் எல்லாம் ஓகே, பட் செஸ் போர்டுன்னு புரியுதா? அந்த மாதிரி பேட்டர்ன்ல இன்னும் என்னென்ன இருக்கு நான் வந்து அதெல்லாம் கூட யோசிச்சேன். அங்க இருக்கே ட்ரெஸ்ல இருக்குல்ல, செக்ஸ்ல, அது யோசிச்சேன். அது பக்கத்துல பிளாக் அண்ட் ஒயிட் என்னோட ட்ரெஸ் இருக்கே, அதுவா இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சேன். இல்லை நான் தான் ஹார்ட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டேன். நிறையா இது யோசிச்சுட்டேன். ஓகே காய்ஸ், எனக்கே விளையாடு தூக்கமா வருது. எவ்வளோதான் நானும் ஜெயிச்சுட்டே இருக்கிறது இருக்கும். ஓகே பாய். இந்த மாதிரி இன்னும் வந்து நிறைய கேம்ஸ் விளையாடுறத பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரவுண்ட் லெவல்லையும் இருக்கும், ஹைட்டாகவும் இருக்கும்.